தோசை மல்லி இலை சட்னி. எண்ணெய் காஞ்ச வத்தல் போடணும். வத்தலை போட்டு நல்லா வறுத்துட்டு தேங்காய் சிலை கொஞ்சம் தேங்காய் சிலை போட்டு வதக்கிக்குவாங்க. உளுந்து வெள்ளை உளுந்து இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து காலையாக போச்சு வாங்கணும், அதனால் நான் போடலை. உளுந்து இல்லாட்டி துவரம்பருப்பு போடலாம், இல்லை கடலப்பருப்பு எதனாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நிறைய இருந்துச்சு. இப்போ வதக்கம் கொஞ்சம் ஆயிடுச்சு. இந்த கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், 10 நிமிஷம் தான் வதங்கிடும். நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்களா, 5 நிமிஷம் தான் நல்லா வதங்கிடும். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றி லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டணும். சட்னின்னா தண்ணி தெளித்து ஆட்டணும். துவையல் சட்னின்னா தண்ணியை கொஞ்சம் ஊற்றி ஆட்டணும். துவையலுக்குன்னா தண்ணி தெளித்து ஆட்டணும். அவ்வளோதான், அரைக்கணுங்க, சாரிங்க, அரைக்கணும். அவ்வளோதாங்க. தோசை இட்லியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.